அனைவருக்கும் வணக்கம். இந்திய குடியரசு தினத்திற்கு முந்தைய நாள் மாலை நம் நாட்டின் முக்கிய நகரங்களில் உள்ள அரசு கட்டிடங்கள் மூவர்ண கொடியின் வண்ணங்களில் ஒளிரும் அற்புதமான பாரம்பரியத்தை பற்றி இன்று நாம் காணவிருக்கிறோம். ஜனவரி 26 அன்று கொண்டாடப்படும் குடியரசு தினத்திற்கு முன்னதாக ஜனவரி 25 அன்று ஏற்றப்படும் இந்த விளக்குகள் தேசத்தின் ஒற்றுமையையும் தேசபக்தியையும் பறைசாற்றும் ஒரு அற்புதமான கொண்டாட்டமாகும். இந்தியாவின் தலைநகரான தில்லியில் குடியரசு தின கொண்டாட்டங்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ராஷ்டிரபதி பவன், நாடாளுமன்ற மாளிகை மற்றும் மத்திய தலைமை செயலக வளாகம் ஆகியவை மூவர்ண வண்ண விளக்குகளால் ஒளிரும். இந்தியா கேட், ரயில் பவன், கிருஷி பவன் போன்ற பிற கட்டிடங்களும் மூவர்ண ஒளியில் மிளிர்கின்றன. இந்த கட்டிடங்கள் பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் சர் எட்வின் லூட்டியன்ஸ் வடிவமைத்தவை. இந்த நாளில் பொது மணப்பெண் போல அலங்கரிக்கப்படுகின்றன. இந்தியாவின் நிதி தலைநகரான மும்பையிலும் குடியரசு தின கொண்டாட்டங்கள் களைகட்டும். கேட்வே ஆப் இந்தியா, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் மற்றும் மந்த்ராலயா ஆகியவை மூவர்ண விளக்குகளால் ஒளிரும். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் தலைமைச் செயலகம் ஆகியவை மூவர்ண ஒளியில் ஒளிரும். கொல்கத்தாவில் புகழ்பெற்ற விக்டோரியா மெமோரியல் மூவர்ண விளக்குகளால் ஒளிரும். கர்நாடகாவின் தலைநகரான பெங்களூருவில் விதான சௌதா மூவர்ண ஒளியில் விளிரும். இண்டோ-சரசனி கட்டிடக்கலை பாணியில் அமைந்த இந்த கட்டிடம் குடியரசு தின கொண்டாட்டங்களின் போது அலங்கரிக்கப்படும். லக்னோ, ஜம்மு, போபால், வாரணாசி, கான்பூர், புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிகோபார் தீவுகள் போன்ற பிற நகரங்களிலும் உள்ள முக்கிய அரசு கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மூவர்ண ஒளியில் ஜொலிக்கின்றன. இந்த இல்லுமினேஷன்ஸ் பெரும்பாலும் லெட் விளக்குகள் மற்றும் முகப்பு விளக்குகள் மூலமாக செய்யப்படுகின்றன. இந்த தொழில்நுட்பம் விளக்குகளின் வண்ணங்கள் மற்றும் விளைவுகளை கட்டுப்படுத்தவும் கட்டிடங்களின் கட்டிடக்கலை அழகை சிறப்பாக வெளிப்படுத்தவும் உதவுகிறது. இந்த மூவர்ண ஒளி அலங்காரங்கள் பொதுமக்களிடையே பெரும் ஆர்வத்தையும் தேசபக்தியையும் தூண்டுகின்றன. இது இரவு சுற்றுலா மற்றும் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை ஊக்குவிக்கவும் உதவுகிறது. இந்த கொண்டாட்டங்கள் ஜனவரி 29 அன்று பீட்டிங் ரிட்ரீட் விழா வரை தொடரும். இந்த அற்புதமான காட்சி நம் தேசத்தின் பெருமையையும் ஒற்றுமையையும் ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் நிலைநிறுத்துகிறது.